Good morning, students. Inneki, this video is on the paper literary forms. Okay, in literary forms we are dealing with second unit, and in second unit this video is on the topic the elegy. Okay, so elegy, what do you mean by elegy? Simple as சொல்லணும்னா ஒப்பாரி பாட்டு. Okay, யாராவது போயட், எஸ்பெஷலி போயட் யாராவது இறந்தவங்கள நினச்சி ஃபீல் பண்ணி பாடுற பாட்டு தான் இந்த எலிஜி. ஓகே, ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ஒப்பாரி பாட்டு. யாராவது செத்தவங்களை நினச்சி ஃபீல் பண்ணி பாடுற பாட்டு தான், ஃபீல் பண்ணி இப்போ எழுதுகிற போயம் தான் எலிஜி. ஸோ இப்போ an elegy is a lyric of mourning or a direct utterance of personal bereavement and sorrow. Elegy comes from the word elegiac, which in Greek means lament. The Greek judged an elegy by its forms, and it included war songs, lamentation, love poems, and political verses. The only restriction was that the elegy should be written in the elegiac meter. So, as I said, the definition of elegy is going to be only a single sentence. An elegy is a lyric of mourning or a direct utterance of personal bereavement and sorrow. So, loss of someone who is personal. Okay, loss of someone who is personal. ஸோ இப்போ யாராவது நமக்கு தெரிஞ்ச க்ளோஸாக இருக்கிறவங்க அப்படியே இப்போ நல்ல ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அண்ட் அதை நினச்சி ஃபீல் பண்ணி என்னோட எமோஷன்ஸை ஃபீல் பண்ணி அப்படியே எழுதுகிற போய்ட்ரி தான். அண்ட் elegy, it is to a certain extent it is also a lyric, and its origin அப்படின்னு பார்த்தீங்கன்னா the elegy came from the Greek word elegiate, which means lament. Okay, ஃபீல் பண்ணுறது, ஒப்பார வைக்கிறது அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்ததான் இந்த elegy. But in Greek, elegy is completely different. It included war songs, lamentation, love poems, and political verses. அது எல்லாமே elegy அப்படின்னு கிரீக்கில் சொன்னாங்க. பட் elegic மீட்டரில் ஃபாலோ பண்ணி இது இப்போ போயம் எழுதுனாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரீக்கில் elegy. But as far as English is concerned, it is completely different. So, characteristic features of English elegy. In modern usage, the theme is more important in the elegy than the form. So, the theme is more important than the form. In English, there is no such kind of meter or form. The theme. What is the theme? So, my friend is dead, and therefore I am lamenting on my friend's death. Then it is naturally going to be elegy. Okay. So, it should be mournful and reflective. It is usually a lamentation for a dead, though it may be inspired by other somber theme. Okay. So, predominantly the poem's theme should be a death of someone. யாராவது இறந்தவங்களை நினச்சி ஃபீல் பண்ணி எழுதுகிற போயமாக தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். பட் அட் தி சேம் டைம் ஃபிலாசபிக்கலான ஐடியா அண்ட் மற்ற சமுதாயம்லாம் இந்த மாதிரி மோசமாக இருக்குது, ஸோ அப்புறம் மற்ற சோகங்களையும் கூட சேர்த்துக்கிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் elegy. ஸோ பேர்த்தி மற்ற சோகங்கள், ஸோ ஃபுல்லாக என் ஃப்ரெண்டு செத்துட்டான் அதை மட்டுமே சொல்கிறது மட்டுமே எலிஜியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கூட மற்ற சோகங்களை சொல்றதும் ஒரு இதுதான். அது இப்போ எலிஜியாவும் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் யாராவது ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் இறந்ததை நினச்சி ஃபீல் பண்ணுறது ஒரு முக்கியமான தீமாக இருக்கும். ஸோ இட்ஸ் பேசிஸ் அப்சல்யூட்லி சின்சியரிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன், எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன். Any hint of artificiality destroys the essence of an elegy. ஸோ இப்போ நான் என் ஃப்ரெண்டு இறந்துட்டான் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ பர்சனல் எமோஷன்ஸை சின்சியராக அப்படியே சொல்லணும். அதில் ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அண்ட் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அப்படியே அந்த சோகம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக அப்படியே வரும். அது ஓகே. ஸோ எப்படி சோகமாக இருக்கலாம், எப்படி அழுவலாம் அப்படின்னு யோசிச்சு இது பண்ணுறதுல இப்போ மெயின் எசன்ஸ், எலிஜியோட எசன்ஸ் கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகிடுது. So, அதனால spontaneity is recommended in an elegiac poem, and most elegies grow in the memorial poems of containing a poet's tribute to dead person and study of his life and character. Okay,
ஸோ நிறைய போயம் வந்து யார் இறந்தாங்களோ அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய கேரக்டர், அவங்களோட லைஃப் அண்ட் அவங்களுடைய கேரக்டர் இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக சொல்லுவாங்க. அண்ட் அதுதான் எலிஜிக்கான இன்னொரு ஃபியூச்சர். So most religions grow in memorial of a memorial poem containing poems that tribute to the dead person and a study of his life and character. So what are the other important elegies in history of English literature? The most important poem is always going to be Milton's Lycidas. Okay, John Milton எழுதின Lycidas. அதுதான் இது என்ன சொல்றது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் எலிஜிக் போயம். அது பெரிய போயம். அது அவருடைய ஃப்ரெண்டு யூனிவர்சிட்டி ஃப்ரெண்டு எட்வர்ட் கிங் அவர் இறந்ததை நினைச்சு அவர் ஒரு ஷிப்ரக்கில் வந்து பிறந்துடுவாரு. அண்ட் அதை நினைச்சு ஃபீல் பண்ணி எழுதுவாரு. அண்ட் தட் இஸ் த கிரேட்டஸ்ட் போயம் இன் ஹிஸ்டரி ஆஃப் கிரேட்டஸ்ட் எலிஜிக் போயம் இன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அடுத்ததான் நெக்ஸ்ட் ஒன் டென்னிசன் இன் மெமோரியம், அர்னால்ட்ஸ் ரக்பி சாப்பல் ஆர் அதர் போயம்ஸ். So Lycidas, other elegiac poems, Milton's Lycidas, Tennyson's in memoriam, Milton's Lycidas, Tennyson's memoriam, Arnold's Rugby Chapel are such elegies. And Lycidas is a pastoral elegy on the death of Milton's university friend Edward King. In memoriam laments the untimely death of Tennyson's friend Arthur Hallam. Rugby Chapel and Rugby Chapel are such elegies. Lycidas is a pastoral elegy on the death of Milton's Edward King. In memoriam laments the untimely death of friend Edward Hallam, and Rugby mourns death of Arnold's father. Okay, so Rugby Chapel, Matthew Arnold mourns on Arnold's father. And Gray's famous elegy written in the country church is a distinctively reflective in character with a pronounced melancholy strain. It doesn't mourn the death of any person but expresses sorrow at the fate of men who die in obscurity, unwept and unsung. Okay, so Milton's Lycidas, and then Tennyson's in memoriam, and Matthew Arnold's Rugby Chapel, and then Thomas Gray's elegy written in country church. So in the 4 poem the greatest poem. And Tennyson's in memoriam, அதுவும் டென்னிசன் உடைய ஃப்ரெண்ட். ஓகே, ஆத்தர் ஹாலம் அவர் எழுதினது. அண்ட் தேர்ட் ஒன் மேத்யூ அர்னால்ட் ரக்பி சாப்பல். அண்ட் அது அப்போ அவரோட அப்பா இறந்ததை நினச்சி ஃபீல் பண்ணி ஒரு மோன்ஃபுல் பாஸ் ஆங்க இந்த ரக்பி சாப்பல் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்லி ஃபோர்த் ஒன் the elegy written country church by Thomas Gray. நீங்கள் செகண்ட் இயர் மேபி இந்த செமஸ்டர்லேயே படித்தாலும் படிப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் இங்கிலீஷ் அந்த பேப்பரில் இந்த போயம் இப்போ இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா தாமஸ் கிரேஸ் எல்ஜி ரிட்டன் கண்ட்ரி சர்ச்யார்டு, அதுவும் ஒரு எல்ஜி போயம் தான் அது. ஸோ அதில் கிரே தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்ததை நினச்சி அப்படி ஃபீல் பண்ணி எழுதியிருக்க மாட்டார். பட் மனுஷனுடைய ஃபேட், விதியை நினச்சி ஃபீல் பண்ணி எழுதியிருப்பார். அண்ட் அந்த கிரேவியார்டு அந்த கிரேவியார்டை பார்ப்பாரு. அண்ட் முன்ன பின்ன அவங்க யாரு என்ன எதுன்னு முன்ன பின்ன தெரியாதவங்க. பட் அவங்க நினச்சி அவங்களாம் இறந்துட்டாங்களே, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பாங்க. அண்ட் அவங்களோட புகழ்லாம் யாருமே பாராட்டாம அப்படியே இறந்துட்டாங்களே அப்படின்னு ஏற்கனவே இறந்தவங்களை நினச்சி மனித விதியை நினச்சி ஃபீல் பண்ணி அந்த போயம் எழுதியிருப்பாரு. ஸோ இதுவும் ஒரு கிரேட்டஸ்ட் எல்ஜி போயமாக தான் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்குது. So, an acute loss of acute sense of loss, delicacy of feeling, and melancholy strain are the outstanding features of an elegy. So, acute sense of loss, ஐயோ இறந்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஃபீலிங் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் மெலங்கலிக் ஸ்ட்ரெயினோட சொல்லணும். அதுதான் எலிஜிக் போயமில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஸோ இன்னமும் நிறைய எலிஜிக் போயம்ஸ்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாமே மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஜான்சன்ஸ் மெமோரியல் வெர்சஸ் ஆன் ஷேக்ஸ்பியர். பென் ஜான்சன் அவர் எழுதின ஷேக்ஸ்பியர், வில்லியம் ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சன் வில்லியம் ஷேக்ஸ்பியர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ லெட்ஸ் சே பென் ஜான்சன் அல்கெமிஸ்ட் நீங்கள் பிரிட்டிஷ் ட்ராமாவில் படிக்கல, அதர்
டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி பென் ஜான்சன் அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் கொஞ்சம் சீனியர் தான், அவருக்கு கொஞ்சம் ஜூனியர் தான் பென் ஜான்சன் இருப்பாரு. வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு இன்னும் பெரிய சீனியர் தான் கிறிஸ்டோபர் மார்லோ. ஓகே, ஸோ அவருடைய டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் எழுதின ட்ராமா அண்ட் அதை கிறிஸ்டோபர் மார்லோ டைரக்டும் பண்ணியிருப்பாரு. அண்ட் என்னன்னா அஃப்கோர்ஸ் நான் சொல்றேன், இதுக்கு வந்து இப்போ அத்தன்டிக்காக 100% இதெல்லாம் இப்போ இல்லை, ப்ரூஃப் இல்லை. பட் நிறைய பேர் இதை வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இது நம்புறாங்க. என்னன்னா கிறிஸ்டோபர் மார்லோ எழுதின டிராமால வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து அந்த டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கேரக்டர் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஏற்று நடிச்சார் அது. ஓகே, ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் டாக்டர் ஃபாஸ்டர்ஸுக்கு அசிஸ்டண்டா வேலை செஞ்சு அண்ட் தென் ஆக்டரா தன்னோட கரியர் கொஞ்ச நாள் வந்துட்டு இருக்கும்போது கிறிஸ்டோபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் டிராமா வந்து அதனுடைய அந்த கதையோட அந்த டிராமாவோட ஹீரோ கேரக்டர் வந்து எத்தனை நடிச்சார். அது ரொம்ப நாளே பிளே ஸ்டேஜ் பண்ண அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் அந்த அதுக்கு வந்து ஹீரோவா நடிச்சார். ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் தனக்குன்னு சொந்தமா குளோப் தியேட்டரை வந்து கட்டி அதுல வந்து தான் எழுதின டிராமாவெல்லாம் ஸ்டேஜ் பண்ணாரு அது. ஓகே, ஸோ அந்த டயத்துல பென் ஜான்சனும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அசிஸ்டண்டா இருப்பாரு. மறுபடியும் அவரா தனியா டிராமாலாம் எழுதி அண்ட் ஃபேமஸ் ஆனார் அது. ஸோ அதுதான் ஹிஸ்டரியும் கூட. அண்ட் ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் இறந்த பிறகு பென் ஜான்சன் வந்து இப்போ மெமோரியல் வெர்சஸ் ஆன் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு தன்னுடைய சீனியர் ஃப்ரெண்டு இப்போ இறந்தது நினச்சி பென் ஜான்சன் ஒரு எல்ஜி எழுதியிருப்பாரு. தட் இஸ் ஆல்சோ a famous elegiac poem in English literature. And Milton's Lycidas and then Shelley's Adonis. Okay, so ஷெல்லியும் கீட்ஸும் ஃப்ரெண்ட்ஸு, பட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கேட்டால் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்ச 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். பட் 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு போயட்டாக தெரியும். அண்ட் இப்போ 2-3 தடவை இப்போ மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் பழகிருக்காங்க. அண்ட் கீட்ஸ் இறந்ததை நினைச்சு ஷெல்லி வந்து எழுதின போயம் தான் அடானிஸ். அண்ட் தென் ஆர்டன்ஸ் இன் மெமரி ஆஃப் WB ஈட்ஸ். ஸோ W.H. ஆர்டன் வந்து WB ஈட்ஸ் இறந்ததை நினச்சி இப்போ ஒரு போயம் எழுதியிருக்காரு. தட் இஸ் ஆல்சோ a great elegiac poem. Tennyson's Break Break Break, that is also another. So Tennyson's 2 elegiac poems are great in history of English literature. That is Break 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 and then In Memoriam. Okay, so இதெல்லாம் greatest elegiac poem in history of English literature. But in the poem la இன்னொரு interesting feature, another interesting feature is that the loss of a dear person is often only an excuse for the poet to indulge in speculative and philosophical musing, as in Adonis, Lycidas and in Memoriam. So the friend ஒருத்தங்க இறந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணி அந்த போயம் எழுதிருப்பாங்க. பட் அதோட சேர்த்து பிலாசபிக்கலா சில ஐடியாஸ், ஒரு தத்துவ போயமா ஒரு தத்துவ கவிதையாகவும் அதை வந்து இப்போ எழுதியிருப்பாங்க. அது ஸோ லிசிடாஸும் சரி, அடானிஸும் சரி, மெமோரியும் சரி, ஃப்ரெண்ட் இறந்தது நினைச்சு மட்டும் ஃபீல் பண்ணி எழுதிருக்க மாட்டாங்க. பட் மற்ற சமுதாய அநியாயங்கள் அண்ட் பிலாசபி அதெல்லாமும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. ஓகே, so in some elegies the poet not only laments the death of dear person but also includes some criticism of his literary work. Such elegies are called critical elegies. So இன்னும் சில எலிஜிஸ்ல வந்து பிலாசபியை மட்டும் இல்லை, கிரிட்டிக்கலாகவும் ஸோ அந்த போய்ட் வந்து இப்போ திட்டி எழுதியிருக்காரு. இது ஷெல்லிஸ் அடானிஸ்ல இது வந்து இருக்கும். அண்ட் இப்போ கீட்ஸ் எழுதின போயம் வந்து ஒரு சில கிரிட்டிக்ஸ் வந்து பயங்கரமாக திட்டிருப்பாங்க. அண்ட் அவங்கெல்லாம் தப்பு, கீட்ஸ் எழுதின போயம் ரைட்டு, நான் எழுதின போயம் என்னுடைய போயமும் நல்ல போயம் தான், நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க, இதுவும் தப்பு அப்படின்லாம். அதாவது ஷெல்லி அந்த போயம் ஷெல்லி அடானிஸ்ல வந்து அந்த போயம் எப்படி எழுதியிருப்பாருன்னா, கீட்ஸ் வந்து எல்லாரும் கிரிட்டிக்ஸ் எல்லாம் பயங்கரமா திட்டினதுனால ரொம்ப ஃபீல் பண்ணி அதனால மனசுடைஞ்சு கீட்ஸ் வந்து இறந்துட்டாரு. ஸோ கீட்ஸ் வந்து இறந்ததுக்கு இந்த கிரிட்டிக்ஸ் தான் காரணம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் ஷெல்லி அப்படிதான் எழுதியிருப்பாரு அது. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி என்னையும் எல்லாரும் என்னையும் திட்டி என்னையும் சாகடிக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு சென்ஸில் தான் ஷெல்லி வந்து அது மாதிரி எழுதியிருப்பாரு. இப்போ அடானிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தியான போயம். அண்ட் அதுவும் கிரிட்டிக்கல் எலிஜி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய எலிஜிஸும் மற்ற ஒர்க்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவும் அண்ட் தன்னுடைய ஒர்க்ஸ் வந்து பாராட்டியும் தன்னைத்தானே பாராட்டியும் அண்ட் இந்த மாதிரி எலிஜிஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் கிரிட்டிக்கல் எலிஜிஸ் அப்படின்னு சொல்றது.
Sir William Watson's Wordsworth's grave, Arnold's Hein's grave are best examples. ஸோ இப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் எலிஜிஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் வேர்ட்ஸ்வர்த் கிரேவ், அர்னால்ட் ஹைன் கிரேவ். அதெல்லாம் வேர்ட்ஸ்வர்த் எப்படி எழுதியிருக்காரு அண்ட் அர்னால்டு மற்றவங்கலாம் எப்படி எழுதியிருக்காங்க அதை பேஸ் பண்ணியும் ஒரு 2 போயம் எழுதிருப்பாங்க. பட் எலிஜி தான் அது. பட் தேர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் எலிஜிஸ். அண்ட் அனதர் டைப் இஸ் pastoral elegy. Okay, so another type of elegy is pastoral elegy, in which the poet expresses his sorrow under the disguise of the shepherd mourning for his companion. This form originated in Cilician Greeks, probably with Theocritus. In Latin, the Latin poet Virgil perfected this art form. Later it passed on into English during Renaissance. Here, manner of speech and setting are borrowed from rustic life. Spenser's Astrophil, with Milton's Lycidas, Arnold's The Scholar Gypsy, and Scholar Gypsy and Thyrsis are best known, most well-known pastoral elegies in English. Okay, so another type of elegy is pastoral elegy. ஸோ pastoral elegy அப்படின்னா போயட் வந்து தன்னைத்தானே ஒரு ஷெப்பர்டாக இமேஜின் பண்ணிக்கிட்டு அண்ட் தன்னுடைய கம்பேனியன் ஷெப்பர்டு, தன்னுடைய ஃப்ரெண்டும் ஒரு ஷெப்பர்டாக இப்போ இமேஜின் பண்ணிக்கிட்டு தான் ஃப்ரெண்டு அந்த நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி எழுதுகிற போயமாக தான் pastoral elegy வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் வந்து அந்த செட்டிங்ஸுக்கு ரஸ்டிக் லைஃப் செட்டிங்ஸ். ஸோ இப்போ இந்த அளவு அழகான இப்போ மரங்கள் செடிகள் இப்போ எல்லாம் அழகாக இருக்குது, இப்போ பறவைகள்லாம் சந்தோஷமாக இருக்கு, நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பிறந்துட்டான் அப்படின்ற மாதிரி அந்த போயம் வந்து இப்போ இருக்கும். இதுதான் pastoral elegyன்னு சொல்றது. ஸோ மில்டன்ஸ் லிசிடாஸ், அர்னால்ட் ஸ்காலர் ஜிப்சி அண்ட் தைசிஸ், ஸ்பென்சர்ஸ் அஸ்ட்ரோஃபில் இதெல்லாம் pastoral வெல் நோன் ரொம்ப ஃபேமஸான pastoral elegies. ஓகே, so that's all about elegies in English literature. And அடுத்த டாபிக் இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம். லிட்டரரி ஃபார்ம்ஸ்ல கூட இது ஒரு டாபிக், எலிஜிஸ். ஓகே, தேங்க்யூ.